தளபதியோட படத்தை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன் ஷாக். அதை பத்தின ஒரு ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் இட் டேக்ஸ் டு மேக் அ ஃபில்ம். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ஒரு ப்ரூட்டலான க்ரூவலான ஒரு விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது பண்றவங்களுக்கு என்ன அதுல ஒரு பெனிஃபிட்டோ இல்லை என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் எ சாட்டிஸ்டிக் ஃபீலிங். நம்ம அது பண்ணிட்டோன்றத மானிட்டு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அது எப்படி தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் எனி ஃபார்ம். விஜய் சார் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எனி ஸ்மால் ஃபிலிம் ஆல்சோ எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அ பிகர் ஃபிலிம். ஸோ மெனி க்ரோர்ஸ், கிட்டத்தட்ட 500-600 க்ரோர்ஸ் வேல்யூவான ஒரு ஃபிலிம். ஸோ அது இந்த டைம்ல அப்படி பண்றது வந்து ஐ டோன்ட் நோ, கண்டிப்பா அன்அக்செப்டபிள். மிஸ்டர் எக்ஸ் வந்திருக்காரு நிகழ்ச்சிக்கு. சொன்னார் அபிஷேக். ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்கு? ஓகே, இப்போ ஏப்ரல் 17 இருந்து மிஸ்டர் எக்ஸ் தியேட்டர்ஸ்ல வருது. ஏப்ரல் 17 இருந்து உங்கள் சொந்தம் மிஸ்டர் எக்ஸ். ஸோ நீங்கள் படம் பார்க்கணும், எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு. நீங்க எல்லாரும் ஸ்பை த்ரில்லர்ஸ், ரொம்ப ஸ்வாகான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா தியேட்டர்ஸ்லயே போய் நீங்க பார்த்து இந்த படத்தை ரசிக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் பிளஷர் ஒர்க்கிங் வித் திஸ் அமேசிங் டீம். ஆர்யா, கௌதம், அதுல்யா, அலகா, ரைசா, சரத் சார் அண்ட் காளி வெங்கட் சார், அப்படி நிறைய ஆக்டர்ஸ் இதுல இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் ஹேவிங் த ட்ரஸ்ட் இன் மீ. இந்த மாதிரியான ஒரு அழகான கேரக்டர், அழகான படம் எல்லாம் என்விஷன் பண்ணதுக்கும் இந்த மனு கூட இருந்த the amazing team that supported Manu, especially the production, Prince Pictures and Maverick Films, wonderful DOP Arul and Dibu, wonderful music கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம்னு நான் நம்புறேன். நான் தமிழில் கொஞ்சம் இப்போ அபிஷேக் சொன்ன மாதிரி கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நீங்கள் மனம் நிறைந்த வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் அந்த வரவேற்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ விஷிங் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. மேம், ஹவ் டஸ் இட்? நீங்க தான் யூ ஆர் காலிங் தி ஷாட்ஸ் நினைக்கிறேன். இந்த பசங்கலாம் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தோணுது மேம். உங்க கெஸ்? எஸ். வெயிட் till April 17. சூப்பர். எல்லாம் சஸ்பென்ஸா தான் இருக்கு. மேம், யூ ஆர் an award winning actor. மல்டிபிள் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ்ல நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் ஸ்டைல் கொஸ்டின் தான், இன்னொரு பக்கம் பரதநாட்டியம். நீங்க தொடாத ஏரியாவே கிடையாது. And I think every time you work with the director, you are actually working with a personality, not just an individual. இந்த சபரிமலை personality பத்தி ஒன்று சொல்லுங்க. அது வந்து நீங்களே சொல்லுங்க. மேமுக்கு வால்யூம் வைக்கலன்னா குண்டு வச்சிருவேன். இல்லனா இதுல பேசு மேம், பக்கத்துல வச்சு பேசுங்க. எவ்வளவு பேர் from Kerala is waiting to hear your voice. ஒரு மாதிரி கேட்டுச்சுனா அப்பப்ப மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி பேசு, இந்த வால்யூம்ல பேசு ப்ளீஸ். மனு வந்து a very patient gentleman னு சொல்லலாம். Like all the qualities required for a gentleman. Enough patience and eye for detail and அந்த perfectionist-ஆ இருக்கிற நீங்களே சொன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், கிளாஸியா இருக்கணும்னு அவங்களுக்கு எப்பவும் ஒரு எண்ணம் இருக்கும். அது அந்த குவாலிட்டி வந்து இந்த படத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் மனு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃபும் ஆர்க்கும் ரொம்ப யோசிச்சு எழுதியிருக்காரு மனு. So I really hope I have not let you down, and I really hope this film works for all of us. Thank you. Thank you so very much, ma'am. You வந்து சபை நாகரிகம் கருதி நான் கேள்வி கேட்கல. Some wonderful ensemble cast in the film. So I think you need to, எல்லாரையும் என்கரேஜ் பண்ற விதத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க பேசி தான் ஆகணும். ஸ்டார்டிங் வித் என் தலைவன் ஆரியா பத்தி நீங்களே ரொம்ப நிறைய சொல்லிட்டீங்க. கியூட்டி பைஸ் ஹார்ட்ல அவரோட மட்டும் மலையாளத்துல பேசுவீங்க, நம்மலாம் சப்டைட்டில்ல பார்த்துட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. இல்ல தமிழ்ல தான் பேசுவோம். ஆனா உங்க தமிழ் வந்து நிஜமா அந்த ழா இருக்கு மேம். உங்க தமிழ்ல அழகா பேசுறீங்க தமிழ். அப்படியா? எஸ். ரொம்ப நன்றி. ஆரியா வந்து நான் படங்கள்ல தான் பார்த்திருக்கேன், நேர்ல இன்டராக்ட் பண்ணது இல்ல. சோ இந்த படத்துல வர்க் பண்ணும்போது ஆரியாவோட ஆஃப் கோர்ஸ் அந்த டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்லாமே அவங்க செஞ்சு அப்படியே he proves through his actions. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹிஸ் ஃபன் சைடு. அது வந்து இப்பதான் இந்த ஷூட்டிங் டைம்ல தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஃபன் சைடு மட்டும் தான் எப்பயாச்சும் தான் என் தலைவன் அது இப்பதானே எனக்கு தெரியும். சோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது டு see that.
And Gautam, of course, it was very எப்போ கௌதம் கூட இருக்கும்போதும் he makes us feel so special and அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து it was so heartwarming to experience and I really hope he achieves all his dreams. சார்லிஸ் ஏஞ்சல்ஸ். ஆமா, அதுல்யா, ரைசா அண்ட் அனகா அவங்க வந்து ரொம்ப அவங்களும் அப்படிதான் என்னை பத்தி நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் எப்பவுமே பேசி they make me feel very special, but I really think you all are really special and very beautiful and very hardworking and stunning actresses. It was really a pleasure working with all of you. Thank you so much for all your love and support. Thank you ma'am. உங்கள மாதிரி வீடியோ ஷரத் சார் பத்தியும் எனக்கு சொல்லுங்க. ஆமா ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன். அவர் அப்புறமா கேட்பாரு மேம் ஏன் என்ன பத்தி பேசுறீங்க. இல்ல ஷரத் சாரும் இப்ப ஆர்யா பத்தி சொன்ன மாதிரி தான் ஷரத் சாரோட சீரியஸான படங்கள் அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ நம்ம மனசுல படங்கள் மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். சாரை நேர்ல பார்த்து இன்ட்ராக்ட் பண்ண போதுதான் சாரோடையும் ரொம்ப இவ்வளவு ஜாலியா இருக்காரு. ரொம்ப சாரோட மொக்க ஜோக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ரொம்ப நிறைய பார்த்து ரொம்ப ஃபேனா இருக்கேன். ஈவன் நிறைய ஜோக்ஸ் கூட எனக்கு சொல்லிருக்கலாம். தஞ்சாவூர் கல்வெட்டு வார்த்தை. சாரி ஷரத் சார், மொக்க ஜோக் ஸ்பெஷலிஸ்ட் தான், பிரச்சனை இல்ல. அது வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி நைஸ் டு அது அப்படி இன்டராக்ட் பண்றதுல ரொம்ப எனக்கு ரொம்ப தமிழ் பேசுறதுல ரொம்ப பயமா இருக்கு. கெட்ட வார்த்தை தெரியாம சொல்லிடுவேன். ஒரு வாட்டி சொல்லிதான் பயங்கரமா ட்ரெய்லர் ஹிட் அடிச்சீங்க. உங்களுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை கேட்டாங்க. சூப்பர் மேம். மேம் நீங்க விவிஐபின்றதுனால 20 மினிட்ஸ் முன்னாடி போனா கூட பிளேன்ல ஏத்துவாங்க. கொஞ்ச நேரம் ஈவென்ட் இருந்து பார்த்து போனீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். எஸ் எஸ் Thank you so very much. நன்றி மேம். ப்ளீஸ் மைக் கொடுத்துருங்க. நன்றி சேச்சி. பயங்கர சீசன்ட் ஆக்டர், நல்ல சாய்ஸ் பண்ணலாம். காஸ்டிங்ல எல்லாம் வந்து ஹலோ சார் டைரக்டர் சார், பொதுவா தமிழ் சினிமால ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ட்ரெய்லர் வந்து காளி வெங்கட் வாய்ஸ்ல ஆரம்பிச்சாலே படம் ஹிட். தெளிவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வரல இன்னைக்கு, அவர் வீட்டுக்கே போறது இல்லை, ஷூட்டிங் டு ஷூட்டிங் தான், ஃபுல் டைம் பிஸி. மேமோட போட்டோ ஆப்பை தொடர்ந்து அடுத்த பிரபலத்தை மேடைக்கு அழைப்போம். தேங்க்யூ ஸோ மச். பொதுவாகவே சினிமால கடின உழைப்பு போடுறவங்க எல்லாருமே வந்து மக்களோட அன்புக்காக தான். அதுதான் அவங்கள வந்து பயங்கரமா டிரைவ் பண்ணோம். That's the purpose why they exist as performers. Raisa ma'am, can we have Raisa ma'am onto the stage please? இது அப்படிதான் ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் the young and the உங்களுக்கு அப்புறம் ஓல்டான டைரக்டர் கூப்பிடுவோம். அந்த மாதிரி இல்ல நான் இப்ப இல்ல. Please a few words please. Hi, thank you for the kind words. Manu, thank you so much for this opportunity. The whole team, இங்க வந்து எல்லாருக்கும் ஹாய். I am so happy to be here with all these people. இங்க வந்து யாருமே யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல. There was no tantrums, there was no drama. Everybody just did their job and it was so nice. I feel like these are really beautiful, genuinely beautiful people. So yeah, எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்து வேற வேற கதைகள் பண்ணலாம். ஆனா மனு படம்னா காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு தோன்ற லெவல்ல இருக்கும். ஸோ உங்க லுக்கை பத்தி, உங்க கேரக்டரைசேஷனை பத்தி, the purpose of you in the film, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாதா? என்ன எல்லாமே டாப் சீக்ரெட்டா இவங்க பார்ட் 1 வில்லி, அவங்க பார்ட் 2 வில்லியா? எதையுமே சொல்ல முடியலையே. ஏதோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன? படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் சொல்ல நமக்கு எனக்கு ஒரு இது வந்துச்சு, மெமோ மாதிரி, எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது எல்லாருக்கும் அனுப்புனாங்க. சோ நான் வந்து அது படிச்சேன். மெமோவா உங்களுக்கு? ஆமா மேம். இது மிஸ்டர் எக்ஸ் லீட் ஆக்டர்ஸ் ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஐ மீன் எனக்கு அனுப்பிச்சாங்க. சோ அது படிச்சுட்டு எண்டில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு டவுட் இருந்தா பேசாதீங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கே. That was the last line. So சிறப்பு. நன்றி. Thank you so much Raisa. Thanks for your time. நன்றி. பொதுவா சினிமா நிகழ்ச்சியில நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல, ஒரு 6 மணி நேரம் நடக்கும். நாங்க மட்டும் 1 ஹவர்ல முடிப்போம். என்ன டாலிங்? அடுத்தபடியாக செக்கோஸ்லோவேக்கியன் இங்கிலீஷ் மாதிரி கேமரா ஒர்க் பண்ணிருக்கிற மிஸ்டர் அருள்நந்தன் சகாயராஜ் அவர்களை கிடைக்கிற ஒரு சில வார்த்தைகள் பேசி வாங்க ஐயா. பண்ண வேலைப்பாடு அப்படி எப்படி நம்ம இன்டராக்ட் பண்ணாம இருக்க முடியும்? மனோனா ஒத்து பாருங்க, தமிழ் சினிமால பொதுவா நம்ம ஹீரோஸை வச்சுதான் ஒரு படத்தை அடையாளப்படுத்துறோம். ஆர்யா மாதிரி ஒரு அழகான ஹீரோ, கௌதம் ராம் கார்த்திக் மாதிரி ஒரு அழகான ஹீரோனா ஹீரோ பத்தி தான் பேசுறீங்க. பின்னாடி இருக்கிற மணிக்கணக்கா உலகிற டிஓபி பத்தி யார் பேசுறது? அதனால நாங்க பேச போறோம். என்ன பேசுறோமா, என்ன பேசணும் கியூ கொடுக்குவா இல்ல ஐயா சொல்லுங்க. ஒரு அழகான டார்ச்சர் டு வர்க் வித் few words please. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஷாப்பிங் எல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. நன்றி. பண்றாங்க பாக்குறாங்க எல்லாமே தானே. ரொம்ப பேசுவேன்.
ஓகே, மிஸ்டர் எக்ஸ் ஒரு நான் கடவுள் மாதிரி படம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் மட்டும்தான் இந்த மாதிரி படம்லாம் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வருஷமா நம்ம கூட இருக்காரு. இட்ஸ் பீன் தேர் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ். அவர் மாதிரி ஐ திங்க் வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் டிட் இன் இண்டஸ்ட்ரி. வேற ஏதோ தலைவா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. சமூகம் நம்மள பத்தி தான் பேசுவோம். நம்ம பாட் கண்டென்ட் அடிச்சுட்டே இருக்கணும். சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு கேப்பபிளான ஒரே ஒரு ஹீரோன்னு யாரு கேட்டா ஆர்யா சார் தான். அந்த பிசிக்ஸ் ஸ்விம்மிங் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. இந்த படத்துக்கு இப்படி ஜெயஜாண்டிக்கா வந்தாரு. இமீடியட்டா ஒரு 2 நாங்க படம்லாம் முடிச்சு இப்போ ஒரு 2 months பேக் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா சின்ன பையன் மாதிரி காலேஜ் பையன் மாதிரி இருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒன்லி பீப்புள் லைக் ஹிம் ஒன்லி கேன் டூ ஆல் திஸ். ஸோ ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் தம். என்னைக்குமே நம்ம என்ன வேலை பண்ணாலும் அது வந்து பெருசா தெரியும்னா அங்கே ஒரு ஸ்டார்ஸ் இருக்கணும். அது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம வேலை இன்னும் நல்லா பெருசா தெரியும். அண்ட் ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம் கார்த்திக் அவர் ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்க போறீங்க. ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஆல்ரெடி எங்கள் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதுலலாம். பட் ஒரு டிஃப்ரெண்ட் கௌதம் கார்த்திகை நம்ம பார்க்க முடியும். பயங்கரமாக வேற லெவலில் இருக்காரு. மஞ்சு மேம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. டு பி ஹானஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில் பேன் இந்தியாவில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அது அப்சல்யூட்லி யூ மேம். ஹாட்ஸ் ஆஃப் டு யூ. எவ்ரி ஃப்ரேம் நாங்கள் எல்லாம் பார்க்க, நான் மட்டும் இல்லை, இந்த லைட்மேன்ல இருந்து கீழே இருந்து மேலே டைரக்டர் வரைக்கும் எவ்ரிபடி இன் ஆர் டீம் எல்லாருமே நாட் ஓன்லி அட்மயர் அடோர் யூ மேம். அண்ட் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அனகா ரொம்ப சாஃப்ட். அவங்க வரும்போதே ஒரு மாதிரி அப்படியே ஒரு பவ்யமாக வருவாங்க. வந்து ஏதோ நான் அவங்க ஆக்டிங்கும் அப்படிதான் இருக்கும், இந்த கேரக்டரும் அப்படிதான் இருக்கும் இந்த படத்துல. பியூட்டிஃபுல் அனகா, தேங்க்யூ, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரைசா ஹாட். அண்ட் அவங்க எஃப்ஐஆர்லேயே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலிஷா வந்து மனு அது எப்படிதான் வரும்னு தெரியல. மேபி அது கரெக்டா அப்படி நினைச்சு எழுதுவாரோன்னு தெரியல. எடுத்து வச்சா அந்த ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ரைசா இட்ஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அத்துல்யா எல்லாருக்கும் தெரியும், அதே தான். பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ். அந்த ஹோல் எங்களுக்கு நல்ல டீம், நல்ல ஆக்டர்ஸ், அதுவே வந்து ஒரு நல்ல அவுட்புட்டுக்கு வழியை கொடுத்தது. அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எங்கள் டைரக்டர் மனு ஆனந்த் அவரோட ரைட்டிங், ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். நான் ஒரு 9 படம் பண்ணியிருக்கேன். அந்த 9 படத்துல அரௌண்ட் 7 ஃபிலிம்ஸ் டெபியூ டைரக்டர்ஸ். மனு அதுல அவரோட 2வது படம் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மனு ஃபார் த செகண்ட் சான்ஸ் ஃபார் மீ. ரொம்ப பேசணும் போதும். கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அத்துல்ய ரவி கூப்பிட்டு மேட்ச் பண்ணிடலாம். ஒரு மாதிரி ட்ரையா போகுது. அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் இங்க கோயம்புத்தூர்? இனி கோயம்புத்தூர் கைஸ். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க உங்க ஆசையில. வணக்கம் இங்க இருக்க எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல சாட்டர்டே ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னு வந்துட்டு இங்க எங்களுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ எனக்கு மிஸ்டர் எக்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இன்டர்நேஷனலா இருந்தது இல்லை. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸ் பிக்சர், வெங்கடேஷன் சார், லக்ஷ்மண் சார் அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மனு வந்துட்டு லைக் ப்ராப்பரா இந்த கேரக்டர் பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது. ஸோ எதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இல்ல, இந்த கதையில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டரா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும், ஒரே பேட்டர்ன்ல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்னால ஒரு விஷயம் அதிகமா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து இந்த கேரக்டர், இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது. ஸோ நவ் ஐ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு மனு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார் ஒரு நாளும் சிரிச்சுட்டே இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் எனக்கு சும்மா அந்த எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ஃபன் சைட் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஹீஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ ஐம் ரியலி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் கௌதம் ராம் கார்த்திக், லைக் ஹி பிகேம் லைக் ஒரு குட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா யாராலையும் அவரை அட்மயர் பண்ணாம கண்டிப்பா தியேட்டர்ல இருந்து வெளியே போக முடியாது. ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதே லைக்
admired him. ஸோ அவருடைய கேரக்டர் அப்படி இருக்கும், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹனாக்கா, அவர் சொன்ன மாதிரி வெரி சாஃப்ட் அவங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போதே ஒரு மாதிரி சூத்திங்காக சாஃப்டாக இருந்துச்சு. ரைசா, ஸோ வி ஹேட் லைக் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஷெட்யூல்லையும் லைக் கொஞ்சம் சில்டா ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அருள், தேங்க்யூ ஸோ மச், உங்களோட விஷுவல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், காளி வெங்கட் சார், மஞ்சு மேம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்கணும், ரசிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ ப்ரமோஷன்ல டிராவல் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் அவங்க கிட்ட இன்னும் அவங்கள மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனா நம்ம வந்து மாறணும், அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் a ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணி நடிக்கும் போது பேமெண்ட்டை தாண்டி போற விஷயம் ஸ்கிரீன் டைம். இங்க வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க எதனால இந்த ரோலை சூஸ் பண்ணீங்க? நான் நிறைய தடவை மனு கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஆக்சுவலி நீங்க இந்த கேரக்டர் கொடுத்ததுல தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் ஸ்கிரீன் டைம், அஃப்கோர்ஸ் மல்டிபிள் கேஸ்ட் அண்ட் இட்ஸ் ஸ்பை த்ரில்லர், நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. பட் என்ன ஸ்கிரீன் டைம் இருந்துச்சோ அதுக்கான கரெக்டான ஒரு டிசர்வ்டான ஒரு கேரக்டரா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி இந்த கேரக்டர் எனக்கு நீங்க சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ அதுலியா. சாரி, ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிருந்தேன். ஓகே, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you all for all the love. Thank you. நன்றி. From Coimbatore to all the way to Kodambakkam, making a mark for herself. வாழ்த்துக்கள் அதுலியா. சோ அவர்களை தொடர்ந்து ஒரு ஹியூமன் மார்ஷ்மெலோ அவர்களை நாங்க மேடைக்கு அழைக்க போறோம். மிஸ்டர் கௌதம் ராம் கார்த்திக், கியூட்டஸ் ஓவர்லோடட் பிங்க் லிப்ஸ், ஸ்மார்ட்னா என் நண்பன் தான். உரிமை எடுத்து சொல்றேன், உரிமையில கோச்சிக்காத. கோச்சிக்கவே மாட்டேன், கவலைப்படாத. Love you, good to see you. Peaky Blinders, please. Hello everybody. Hi brother. Hi guys, மேல இருக்கறவங்க. Hi. இவ்வளவு அழகா வந்து பக்காவா எதை பண்ணணுமோ அதை பண்றான். நம்மளால எப்படி தெரியுமா பேசுவாரு? இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு, இப்ப கத்துக்கோங்க மச்சி. ஃபர்ஸ்ட் டைரக்டர் பத்தி சொல்லு மச்சி. டைரக்டர் பத்தி சொல்லுமா? நிறைய பேர் எல்லாருமே மிஸ்டர் எக்ஸ் பத்தி அதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபன் ஃபேக்ட் ஏதாவது சொல்லிட்டா ப்ளீஸ். டைரக்டர் வந்து நம்ம காஸ்ட் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஆனா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. டைரக்டர் வந்து என்ன வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு ஒரு 8 months முன்னாடி 6 pack வேணும், அதுக்கு ரெடி பண்ணேன்னு சொன்னாரு. 8 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சி டயட்ல இருந்து ஃபுல்லா பாடியை ரெடி பண்ணேன். ஆனா இந்த மாதிரி தான் காஸ்டியூம் கொடுத்துட்டே இருந்தாரு. எனக்கு கை கூட கிளப்ஸ்ல தான் இருந்தது, கையில இருக்கிற நரம்பு கூட காட்ட முடியல. சோ அவ்வளவு கஷ்டப்பட்ட பாருங்க, வேஸ்டா போச்சு. பட் கேரக்டர்ல பிரமாதமா கொண்டு வந்துட்டாப்ல. சூப்பர் சார். எங்கால எந்த ஆங்கிள் வச்சாலும் பயங்கர அழகா இருப்பான். ஓவர்டேக், கேமரா ஓவர்டேக். சரி, நம்ம கிளாஸ்மேட்ன்றதுக்காக நீ இவ்வளவு கொஞ்சம் வேணாம் சார். டைரக்ட் டிஓபி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அழகுதானே? சரி, அழகை தாண்டி கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லக்கூடாது. நான் என் கேரக்டர் பத்தி சொல்ல முடியாது, வேற கேரக்டர் பத்தி சொல்றேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன கேரக்டர் பத்தி சொல்லுங்க? உங்களோட இந்த சுப்ரீம் ஸ்டார் தெரியும்ல, அவ்வளவு பிறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு வச்சிட்டு இருக்காரு பல பேர். சோ அவரோட கேரக்டர் எனி இன்சைட்டிவ்ஸ் பண்ண நாங்களாம் வலைபேச்சு பார்த்து வளர்றவங்க ஜி, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஒரு மெமோ வேற அனுப்புறாரு. சரி, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஃபேக்ட் சொல்லிட்டா ப்ளீஸ். இந்த படத்தோட ஹீரோ பத்தி. எஸ். அவர் எப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். இவருக்கு இந்த கதை தெரியும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அந்த தியேட்டர்ல வந்து அவரோட படம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் ஹீரோ கிடையாது, நான் ஆக்டர் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர் வந்து அந்த தியேட்டர் விசிட்டுக்கு வந்தாரு, எல்லாருக்கும் கை கொடுத்தாரு. அப்போ நான் ஒரு ஃபேன் பாயா போய் நின்று அப்படியே கையை கொடுத்து கையெல்லாம் ஷேக் பண்ணி அப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஆரையை மீட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஒரு புது கேரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் அவர் கூட தான் இருக்கேன் நான். ஸோ எப்போவாவது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதுசா ஆரம்பிக்கும் போது ஆர்யா பிரதர் என் கூடவே இருந்திருக்காப்ல. ஸோ தேங்க்யூ ஆர்யா பிரதர். அப்பவே கை கொடுக்கும் போதே பார்த்துருப்பாரு, ஒரு மாதிரி தினசா இருக்கான் ஹீரோ மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். அவர் மறந்துருப்பாருங்க. சூப்பர் குட் டு see you. நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த ஹீரோ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆன்சபிள் காஸ் பார்க்கும்போது நமக்கு கதைக்கான கதாபாத்திரங்கள் நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த இதுல ஐ திங்க் உங்களோட ஃபிலிமோகிராஃபிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேரிங் டைம் வித் அஸ். நன்றி. அண்ட் எவ்ரிவன், April 17th படம் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் பாருங்க. ஜஸ்ட் ஒன் திங், இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரிலாம் ஒரு ரியல் ஸ்பையோட லைஃப்பை பற்றிலாம் படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். அண்ட் இட் இஸ் இன்ஸ்பயர்ட்
பை ட்ரூ இவெண்ட்ஸ். ஒரு 7 ரியல் இன்சிடென்ட்டை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு கதை கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஃபேமிலியோட போய் பாருங்க. April 17 பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தயவு செஞ்சு எல்லா இன்டர்வியூக்கும் தம்பி அனுப்பிச்சிருங்க. அவர் மட்டும் தான் கரெக்டாக பேசுறாரு. வந்த உடனே எல்லாருக்கும் ஆய் சொன்னாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொல்றாரு. இஸ் பக்கா ஐஜி. தேங்க்யூ உஜியா இருக்கு. ஹாபிக்ஸ் வாங்குற தலைவலி இருக்கு. ஒரு டைரக்டரோட விஷன் தான் அது. சொன்னா எவ்ரி ஃப்ரேம் லுக்ஸ் மேசிவா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். போது ஒருத்தர்கிட்ட கேட்டோம் நீங்க வரதுக்கு முன்னாடி, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுது, வேற கதை கடங்களை பாத்திர மாட்டோமான ஆடியன்ஸ் ஏக்கப்பட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் அப்பீல் டு தி மாசஸ். அதனால லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ அடுத்தபடியாக உங்ககிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கனால நீங்க தான் மேடைக்கு வந்தாகணும். அன்பு அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க, ஏதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட எங்க அண்ணன் மேலே ஏறி வரும்போது. ஹலோ கைஸ் ப்ளீஸ் புட் திபுனன் தாமஸ் அண்ணையா. கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியாது. ஒண்ணுண்ணா தேங்க்யூ. குட் டு see you. குட் டு see you too. இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான டிராவல். வாட் எவர் இட் இஸ் டேக்கன்ல ஏற்கனவே சொன்னது போல ஒரு படம் வந்து வயிறு மாதிரி தனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி உள்ள போட்டு அது ரெடி ஆகி தான் இண்டஸ்ட்ரிக்கே வரும். அந்த விதத்துல ஒரு ஆரியா ஹீரோன்றதுனால கம்மியா சாப்பிட்டுருக்கோம். பட் எனிவேஸ் இந்த படத்தை பொறுத்தவரை நீங்க இப்போ இந்த தருணத்துல மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நேரம் இங்கே எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு April 17 படம் பாருங்க, தியேட்டரில் பாருங்க. இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 2.5 மணி நேரம் வீணடிக்காம நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட் ஆகாது அப்படின்ற உறுதி நான் சொல்றேன். 100 வருஷ தமிழ் சினிமால எந்த இயக்குனருமே தன்னோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. The very first Tamil director who had the guts and the audacity to say this. அதுக்காகவே உங்களோட கைத்தட்டல்களை கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட வேலையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நமக்கு லோன் இருக்கு, குடும்ப குட்டி இருக்கு, நம்ம பே பண்ணி தான் படம் பார்க்குறோம். அதை ஹானர் பண்ணதுக்கு நன்றி. எந்த டைரக்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல. நல்லா இருந்தா பாருங்க, நல்லா இல்லைன்னா பார்க்காதீங்க. இதுக்கு ப்ரொடியூசர் தான் மெசேஜ் அமைச்சாரான்னு தெரியல. பட் நிஜமாவே வேற லெவல். பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த பக்கம் பார்க்கணுமா, பிஆர் ஜான் சொல்றதை கேளுங்க சார். அவர் ஏதாவது ரோல் கொடுத்தீங்களா அவருக்கு? பாருங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல ஆஃபீஸர் மாதிரியே இருப்பாப்ல. ஸோ அந்த விதத்துல நிஜமாவே ஒரு ஐ திங்க் அது எப்படின்னா அந்த ஆயுதத்துல ஒரு டைலாக் மாதிரி திமிர் இல்ல யோகியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு யோகியம் வேணும், சொல்றதுக்கு நிஜமாவே ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ன்றது வந்து நம்மளோட டைம். அந்த டைம்ன்றது வந்து இப்போ 2.5 மணி நேரம் யாராவது நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு தான். இப்போ என்னை யாராவது ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டாலோ அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல எனக்கு நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் படம் பார்க்க வராங்களோ ஏமாற்றக்கூடாது. உங்க ஆர்டிஸ்ட் ஃபேவர் பார்க்காம டைலாக் பேசினா கௌரவமா வராதா? இங்க பாருங்க, சரி இங்க பார்த்து பேசுங்க. கேமரா பின்னாடி இருந்தாங்க பழக்கம், முன்னாடி. ஆனா இது என்ன சொல்றது, இப்போ ஒரு இந்த படத்தோட எந்த அசெட் எடுத்து பார்த்தாலும் அது அந்த வேர்ல்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா, பாட்டா, ஃபாண்ட், எவ்ரிதிங் அலைன்ஸ் வித் தி வேர்ல்ட் ஆஃப் தி ஃபிலிம். மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு காட்சி மெமோ இல்லாம ஏதாவது சொல்லுங்க. தி வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் எப்படி இருக்கும்? வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ்னா இது வந்து இந்த படத்தோட மெயின் யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற 99% ஆஃப் கேரக்டர், 99% இதுல வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்பைஸ். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து ஸ்பை இல்லாமல் இருப்பாங்க, நார்மல் கேரக்டராக இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே ஏஜென்ட்ஸ், ரா ஏஜென்ட்ஸ், ஐடி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ முழுக்க இது வந்து ஸ்பை வேர்ல்டு. ஸோ படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த அவங்க பண்ற வேலைகள் அது சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் காமிச்சிருக்கும். ஸோ அதுதான் இதோட யூனிக்னஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு அப்படின்னா இதில் பார்க்குற கேரக்டர்ஸ் இப்போ இந்த 4 பேர் ப்ளஸ் இவங்க 3 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். தென் பின்னாடி உட்காந்துருக்காரு பிரவீன், அவரும் ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஒரு படத்துல ஹீரோ நடிச்ச அவரு நான் சொல்லிட்டேன், வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க, இரும்பு திரையில ஜம்ப் எல்லாமே சமீபத்துல ஒரு அமேசான் ஒரிஜினல் அவர் தாங்க ரைட் பண்ணிருக்காரு. ஒரு ரைட்டர் ஆக்டர் இந்த மேக்கிங் ஃப்ரெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. என்ன டைம்ஸ் லோக்கல் டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, சின்ன கேரக்டர்ஸ். அவங்க எல்லாம் கூட இதுல வந்து ஸ்பைஸா தான் இருப்பாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், அதுதான் அதோட யூனிக்னஸ். ஆனா தமிழ் சினிமால ஒரு டைரக்டருக்கு கிடைக்காத ஹீரோ டேட் கூட கிடைச்சிடலாம், பட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது. நல்ல ப்ரொடியூசர் சப்ஜெக்டிவா சொல்லல, தி வே பிரின்ஸ் இஸ் ஓன்ட் திஸ் ஃபிலிம் இருக்குல்ல. few words about your producers please. பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து என்ன இந்த படம் பண்ண சொன்னபோது ஆர்யா சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய படமா இருக்கு, ரொம்ப பெரிய கதையா இருக்கு அப்படின்ற ஒரு டாக் வந்தது. ஸோ அப்போ நான் லக்ஷ்மண் சார் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், பிரதர் இது வந்து ரொம்ப பெரிய கதை, நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில்,
எனக்கு வந்து சின்ன படம் தேவையில்லை, எனக்கு வந்து ஐ வாண்ட் அ மேசிவ் ஃபிலிம், ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம், பண்ணா ஒரு யூனிக்கான கிக்காஸான படம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதுக்காக அவரும் உழைச்சாரு, அவர் அந்த ஒரு விஷன் வச்சிருந்தாரு. ஸோ அதனாலதான் மிஸ்டர் எக்ஸ் உருவாச்சு. எனக்கு ஒரு டவுட் வரும் அவரை பார்க்கும் போதெல்லாம், அவர் நிஜமாவே கூலா இல்ல அதையும் நல்லா நடிக்கிறாரா? ஆரியா How can சார் somebody be அவ்வளவு கூலா இயல்பா ஒருத்தரால எப்படி இருக்க முடியும்? தெரியல, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கரெக்ட். ஏன்னா நான் பார்த்ததுலயே தி மோஸ்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஜென்யூன் ஹியூமன் பீயிங்ஸ் எவர். அதாவது உண்மையிலே நல்ல மனுஷன். அதாவது சினிமால இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளவு வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சு இன்னமும் ரெலவெண்டா நிக்கிறாருன்னா that is purely because of his quality of who he is as a human being. ஓகே, forget about அவர் நடிகரா இல்ல ஸ்டாரா ஆக்டரா அதெல்லாம் வேற. ஒரு very 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 genuine good warm human being. It was an absolute privilege to work with you and I hope I get to work with you again. என்னது வேற வழி இல்ல, ஆமா கரெக்ட், பண்ணிதான் ஆகணும். தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த ஒரு தனி மனுஷனோட விஷன் தான் மிஸ்டர் எக்ஸ். இவ்வளவு நாள் அதை அடகாத்து கொண்டு வந்து இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது. உங்களோட கைத்தட்டல்கள் ஒரே ஒரு இது என்னோட விஷன் மட்டும் கிடையாது, இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரோட விஷன். ஓகே, ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியாவை வந்து அந்த ப்ரொடியூசர் நம்பலன்னா அது ஒரு விஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுல நடிச்சிருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ், அருள் வின்சன், ராஜீவன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா, அவர் வந்து கடுமையா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. வந்து கதையை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டண்ட் டிசைன் எல்லாம் வந்து என் கூட உட்கார்ந்து வேலை செஞ்சு அவர் அதை கோரியோகிராஃப் பண்ணி கிரியேட் பண்ண விதம், அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, இவங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு. அந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் உத்ரா மேனன் அண்ட் தீபாலி நூர், அவங்களோட டீம், என்னோட டீம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க வந்து இந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல சார், எந்த பையன்? ராம்சரண் தேஜா படத்துல வர வில்லன். தட் பீஸ், வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஹிஸ் நேம் இஸ் நெட்டோ. அவரெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே, மிஸ்டர் எக்ஸ் 2ல அவன் ஆர்டிஸ்ட். நடிக்க தான் வந்தான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட நான் கௌதம் மேனன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது நடிக்க வர வாய்ப்பு கேட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் என்னமோ இல்ல நான் டைரக்டர் காலி பண்ணி. ஸோ அவரு அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் வந்து அஜித் குமார், அவரோட பேர் வந்து அஜித் குமார். அவரு நீங்க பாத்தீங்கன்னா இஸ் a கஸ்டம்ஸ் கமிஷனர், டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஆனா அவர் வந்து ஆனா நடிக்கணும்னு வந்திருக்காரு. அதான் பேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்க உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் a collective விஷன், இது ஒருத்தனோட விஷன் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். April 17th ப்ளீஸ் கோ டு தி தியேட்டர்ஸ். தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது திரும்பவும் சொல்றேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு ட்வீட் போடாதீங்க, இதுக்கு இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் பண்ணாதீங்க. எவ்வளவு செலவு பண்ணி இல்ல பண்ணாதீங்க, புஷ் பண்ணி கையில கால்ல விழுந்து. இது ப்ரமோஷனுக்காக சொல்லலைங்க, இது வந்து தட் இஸ் த ட்ரூத். படம் நல்லா இல்லைன்னா எந்த சப்போர்ட்டும் கொடுக்க கூடாது, அப்பதான் நல்ல படங்கள் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ், இஃப் யூ என்ஜாய் மிஸ்டர் எக்ஸ், சப்போர்ட் அஸ். If you don't enjoy it, do not support us. Thank you very much for your time. மிஸ்டர் எக்ஸ், எக்ஸ்ல படம் பிடிச்சா ட்வீட் போடு அந்த மாதிரி. அலோ பிரதர், ஒன் செகண்ட். இந்த டாப் நான் துரந்தர்ல பாத்திருக்கேன். இந்த 2026 பெல் பாட்டம்ஸ் எங்க வாங்குனீங்க? இது நான் எங்க வாங்கினேன் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்டைலிஸ்ட் துர்கா அவங்க தான். எந்திரிங்க மேடம், இவர் வந்து இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தானா? ஏங்க சும்மா குப்பை கொட்ட போகும்போது கூட இப்படி தாங்க போட்டு போறாரு. ஸ்டார்பக்ஸ்ல ஒரு மீட்டிங் வராருங்க, அவன் ஏதோ ஹீரோ வந்து திருக்கிறாங்க. அப்படியே எப்பவுமே ஓவரா பில்டப் கொடுங்க. ஹீரோ காண்றீங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஹீரோவோட ஜாஸ்தி காஸ்ட்லி அவுட்ஃபிட் தானே வருது. இங்க பாருங்க, இது ஒரு பேண்ட், இது ஒரு சட்டை எங்கால் போட்டு வந்திருக்காருங்க. மொட்டை மாதிரி துணி உடத்த போகும்போது அவர் அது போட்டு வந்தாலும் அவர் அழகா இருப்பாருங்க. தேவையில்லையே, பாருடி. அதான். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ நான் தேங்க்ஸ் a lot. ரொம்ப நன்றி. ஒரு 150 ஜிபே பண்ணிரு வச்சிருக்கல. யார்கிட்ட எல்லாம் பிளாக் கலர் கார்ட்ஸ் இருக்கு, பிளாக் கலர் கார்டு இருக்கிறவங்க எல்லாம் பவுன்சர் அண்ணா கொஞ்சம் செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எதுக்கு அப்புறம் அதான் செலக்ட் பண்ணி வச்சிருங்கப்பா, செலக்ட் பண்ணி வச்சிருங்க. ஓகே டன். சிறப்பு. பீஷ்ம பருவத்துல இருந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி தமிழ் படம் பண்ண மாட்டாங்க. அடுத்தபடியாக அழகா மேம் அவர்களை விடை கிடைக்கிறோம். அதாவது ஹிப்ஹாப் ஆதியோட லக்கி சாம், அவர் படம் நல்ல படம் ஓடணும் அப்படின்னா அதுல இவங்க இருக்கணும். ஒரு 6 பேர் கேரளால இருந்து வந்திருக்காங்க, கரெக்டா கியூ பார்த்து கத்துறாங்க. ஃபேண்டாஸ்டிக். குட் டு see you ma'am. A few words please.
எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கீங்களா? நாங்க ஜெனரலி தமிழ் பாய் ஷை டைப். அழகா ஒரு பொண்ணு பேசினா திரும்ப பதில் பேச மாட்டோம். அதான் ஆக்சுவலி this will be a very good special film and please come and watch it in theaters on April 17th. Yeah. இல்ல எனக்கு புரியல. This event is not directed by Mani Ratnam. It is directed by Abhishek Raja. More speech, more context. So அதனால மேம் இந்த படத்துல நடிச்ச அனுபவம் எப்படி இருக்குன்னு அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வேணாம், வேற ஒண்ணு சொல்லுவோம். Okay. இந்த 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 இயக்குனரை பத்தி சொல்லுங்க. அதாவது நிஜமாவே இப்ப நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளவு கிளாரிட்டியா அந்த மாதிரி தானா? He is actually எல்லாருமே சொன்ன மாதிரி he is very true to his work and he's a perfectionist and more than anything I think he's someone who generally wants to support people, good talents. So thank you Manu. I just happened to be at the right place at the right time. அவ்வளவுதான் நினைக்கிறேன். Thank you so much. என்னெல்லாம் ஒரு 10 வருஷமா தெரியும். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி வந்து ஒரு மரமா நில்லுறான்னு கூட கூப்பிட்டது இல்ல. சரி ஓகே, அடுத்த படத்துல பாத்துக்கலாம். மேம் இப்போ உங்களோட ரோல் பத்தி நீங்க பேச முடியாது, அதுவும் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ன்றதுலாம் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்காங்க. நான் வந்து என்னன்னா வேற ஏதாவது ஸ்பின் ஆஃப் இருக்கா நமக்கு? மிஸ் எக்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சூப்பர். வேற எதுவும் பேச மாட்டீங்க? No, I would like to thank Please. everyone. Yeah, Arya, like everyone spoke about Arya. He doesn't take himself very seriously, but he's very hardworking and disciplined. And maybe that's why you're able to consistently do good work. And thank you for being extremely sweet and supportive. Thank you so much. Gautam again. They're all very real, genuine people. And I think that's what makes Mr. X even more special. Because we get to do good films, but it's very rare that we get to work with good, genuine people. So in the film, it was a very pleasant experience for me. So thank you so much. And everyone, Arul sir, Praveen, Raisa, Atulya, yeah, thank you everyone. அந்த தேங்க்ஸ் சொல்லும் போது தான் ஞாபகம் இருக்கு. காலையில ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் இருப்பியானா? ஆர்யா பிரசன்ட் சார், கௌதம் ராம் கார்த்திக் பிரசன்ட் சார். மார்வல் படத்துல வர மாதிரி அவ்வளவு கேரவன் நிற்கும் தலைவா. ஒரு மாஸ் தான். பெரிய படம் டைரக்டர் 100 crores. அதை பத்தி கையில பிடிக்க முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ வெரி மச். இவ்வளவு அமைதியான ஒரு ஆர்டிஸ்ட் நான் இப்பதான் வாழ்க்கையில முதல் வாட்டி பாக்குறேன். தேங்க்யூ மேம், நன்றி. அழகா சேச்சி இப்படி வந்து வருவாங்க அப்புறமா. இந்த பிளாக் கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க? ஓகே, அவங்கள கொஞ்சம் இங்க வந்து இங்க வெயிட் பண்ண சார். இப்படி வந்து வெயிட் பண்ண சார். ஓகே, எங்க எல்லாம் வந்தாலே பில்டப் தாங்க. நான் என்ன தனியா ஒரு ஆங்கரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறது? நான் சும்மா ஒரு வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் சல்மான் கான்னால நார்த் இந்தியால உயர்ந்திருக்கோ, அது தமிழ்நாட்டுல உயர்ந்ததுக்கான ஒரே காரணம் எங்கள் அண்ணன் ஆர்யா. ஒரு ஆம்பளனாலே ஃபிட்டா இருக்கணும்ன்ற ஸ்டாண்டர்டை செட் பண்ணி என் வாழ்க்கையில எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் இங்க பாக்குறதுக்கு. தேங்க்யூ சோ மச். நிறைய வேலையா வந்திருப்பீங்க. நாங்க இங்க மொக்க போடுறது பார்த்துட்டு இங்க அமைதியா நிக்கிறீங்க. பட் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ரொம்ப லைவ்லியா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வைக்கக்கூடிய ஒரே அண்ணன் நம்ம அபிஷேக் மட்டும்தான். தேங்க்யூ பிரதர். கை தட்டுங்களேப்பா. கை தட்டு கொடுங்கப்பா. nobody can handle this. அபிஷேக் வந்து இப்போ வந்து ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துல நீ தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். இல்ல வெயிட்லாம் கொஞ்சம் அந்த படத்தோட ஈவென்ட் நான் தான் ஹோஸ்ட் பண்றேன். இங்க நான் ஹோஸ்ட் பண்றேன். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. டெஃபினட்டா. தேங்க் யூ ஆல். மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து 17th இருந்து ரிலீஸ் ஆகுது. வந்து சொன்ன மாதிரி தயவுசெய்து, அவர் சொன்ன மாதிரி இல்ல, நான் சொன்ன தயவுசெய்து போய் படத்தை பாருங்க. பிடிக்கலன்னா கூட 2 வாட்டி பாருங்க. இல்ல நான் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனா சொல்றேன். அது அவர் அப்படி சொல்லும் போது ஒரு ஹீரோவா உங்களுக்கு என்ன ஹிட் ஆச்சு? இல்ல தட் ஷோஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இப்போ வந்து படம் பிடிக்கலன்னா அமைதியா போனா பிரச்சனை இல்லை. படம் பிடிக்கலன்னா அதுக்கு வந்து பயங்கரமா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் போட்டு ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட். உங்களுக்கு அது ஆக்சுவலா நடந்ததே இல்லை தெரியுமா? அதெல்லாம் நான் படத்துக்கு பண்ணியிருப்பாங்க. பட் ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடாம மேபி யூ கேன் அவாய்ட் இட். அதுதான் ஹி மீன்ஸ் தட். நம்ம ஏற்கனவே அதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வேலை, லைஃப், கமிட்மெண்ட், கடன், லோன், அடுத்த கோல், we go beyond something. எப்பவுமே நீங்க ஹெவி பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணி ஹாய் ப்ரோ முடிறீங்க. ஹெவி பட்ஜெட் போட்டு ஆர்யாவோட அந்த மாதிரியா? நம்ம ஆல் இன் ஆல் பரத் தான். எஸ், ஆல் இன் ஆல் பரத். குட் டு see you. ரொம்ப கொடூர வில்லனாலாம் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறமா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கமிங் பேக் டு வாட் ஐ வாஸ் சேயிங்,
நீங்க எடுத்த மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்த படம் ஓடாம இருந்திருக்கு. நீங்க ஆரம்பிச்ச படம் ஷூட்டிங் பாதியிலேயே நின்றுருக்கு. ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு ஒரு ரெலவெண்டா இருக்கீங்க. இப்பயே தூக்கிட்டு போய் அப்படியே உள்ளம் கேட்கல நடிச்சாலும் மேட்ச் கட்டு கரெக்டா இருக்கும். வாட் டெய்லி இப்போ புதுசா ஒரு யங் ப்ரொடியூசர் ஆக்டர் இவரோட டெய்லி 4 மணிக்கு எதிர்த்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இஸ் ஏபிள் டு கிரியேட் தட் சினர்ஜி ஃபார் பீப்புள் டு பிகம் ஃபிட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் இட் டேக்ஸ் டு பி ஆர்யானா, இந்த கூல் ஹெடட் ஆர்யா? கூல் ஹெட்டட்னா ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எனக்கும் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ பட் தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் எவ்ரி திங். இல்லை, யூ ஹாவ் டு டூ. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம வந்து அந்த நாள் பண்ணி ஆகணும். ஸோ ஐ பிளான் டே பை டே. ரொம்ப நாள் இந்த மந்த் எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். ஐ ஹாவ் எ டார்கெட். இந்த 3 monthsக்குள்ளே இது பண்ணணும்னு ஒரு பேசிக் டார்கெட் இருக்கும். பட் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது முன்னாடி நாளா நான் பிளான் பண்ணிடுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ கோயிங். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது சேலஞ்ச் பண்றேன், எப்பேற்பட்ட உலக அழகி ஹீரோயினை வேணாலும் நீங்க பீச்ல இருந்து எந்திரிச்சு வர சொல்லுங்க, எங்கால மேட்ச் கொடுப்பான் தலைவா. அந்த ஷாட் பயங்கரமா இருந்தது. ஐ திங்க் கமிங் பேக் டு த ஃபிட்னஸ் பார்ட், அது ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? ஒரு மாதிரி ஆசையா இருக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு, கன்சிஸ்டன்டா ஜிம்மு போக முடியல. 10 நாள் வாக்கிங் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையே ஒரு வாழ்க்கை முறையா, ஆனா வேற ஒரு படம் மென்ஷன் பண்றேன் வித் யுவர் பெர்மிஷன். சர்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் டயத்துல லாக்டவுன், 8 மாசம் லாக்டவுன்ல அப்பயும் நான் டயட்டை விட மாட்டேன்னு ஒருத்தரால வாழ முடியும்னா அது எங்க அண்ணனால மட்டும் தான் முடியும். அது எப்படி ஒரு வே ஆஃப் லைஃபா மாத்துறது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லுக்கிங் குட் ஆன் ஸ்கிரீன். யூ ஜஸ்ட் மேட் இட் அ நார்ம். அது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டா மாத்திட்டு இருக்கீங்க. ஹவ் டு யூ டு தட்? ஐ திங்க் வீட்டில் கூட அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, யூஆர் ஏ சைக்கோ அப்படின்னு சொல்லி. நான் வந்து வென் ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் லைக் இப்போ மிஸ்டர் எக்ஸாக இருக்கட்டும், சர்பட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் தேவைப்படும் போது ஐ டோன்ட் அந்த டைவர்ஷன் இருக்காது எனக்கு. மற்றபடி ஐ ஈட் எவ்ரி திங். அவருக்கு தெரியும் நான் அவ்வளோ விரும்பி அந்த ஃபுட்டெல்லாம், டெசர்ட்ஸ்லாம் வந்து மை வீக்னஸ். ஸோ அந்த டைமில் நான் சாப்பிடுவேன், ஜாலியாக சாப்பிடுவேன். அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது ஐ கட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த திடீர்னு வி லூஸ் ஹார்ட். என்னடா நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரலையே, நம்ம வந்து ஒரு 1 month எக்ஸசைஸ் பண்ணுறோம், வெயிட் கம்மியாக மாட்டேங்குது, சைஸ் கம்மியாக மாட்டேங்குதுன்ற ஒரு தாட் வரும்போது தான் யூ ஃபீல் யூ டு வாண்ட் டு ஈட், யூ டு வாண்ட் டு கண்டினியூ. அது நம்ம வந்து ஒரு வே ஆஃப் லைஃபாக மாற்றினா கண்டிப்பாக யூ கேன் ப்ரொசீட் லைஃப்ல. கஷ்டம். அதுக்கு யூ நீட் டு பி ஆர்யா. இப்போ யுவர் எவ்ரி ரிலீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் ஹஸ் டு கிவ் யூ பிகர் நம்பர்ஸ். நிறைய கதைகள் உங்களை மையப்படுத்தி வரணும். மிஸ்டர் எக்ஸ்ன்ற ஜேர்னியை இப்படி அழகாக கன்சைஸ் பண்ணி அப்படி ஒன்று சொல்லுங்க. மிஸ்டர் எக்ஸ் ஜேர்னி வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசியிருக்கேன். பட் வாட் ஐ வுட் ரியலி என்ஜாய்ட் இன் மிஸ்டர் எக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மியூசிக் வாஸ் ஃபினாமினல். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், கௌதம் கார்த்திக் இஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த ஃபிலிம். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அவரோட சீன்ஸ் எல்லாம் பார்த்து நான் நிறைய வாட்டி அவர் கால் பண்ணி பேசியிருக்கேன். அச்சா செம்மையாக பண்ணிட்டேன், கலகிட்டேன், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒவ்வொரு இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். மஞ்சு மேமாக இருக்கட்டும், ஷி வாஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் சரத் சார் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த ஏஜில் சிங்கிள் ஷாட்லாம் பண்ணுறது வந்து ஃபினாமினல். நீ சொன்ன மாதிரி சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் அவங்களோட லுக்கு, ஆக்ஷனு எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். பீட் அதுல்யா, ரைசா, அனேகா எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க லுக் வைஸ். இப்போ மனு வாஸ் என்ன வந்து சொல்கிறது, இந்த ஷாட் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இதுதான் ப்ளே பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி தான் லுக்கில் இருக்கணும். ஹி ஹேட் த ஹோல் திங் கொரியோகிராஃப். ஸோ அண்ட் ஸ்டன் மாஸ்டர் சில்வா, நம்ம கேமராமேன் அருள் சார், அவர் நிறைய டேலண்ட் வச்சிருக்காரு. கேமரா தவிர்த்து இன்னும் நிறைய டேலண்ட் வச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா வேணாம் க்ரௌட். ஸோ ஐ திங்க் இஸ் டூ குட். ஸோ மன்னு அண்ட் ஹிஸ் காம்பினேஷன் வந்து இஸ் வெரி கிளியர் வாட் தே வாண்ட். இந்த மாதிரி ஒரு இப்போ படம் வந்து ஒரு 50 crores அது பார்க்கும்போது ஒரு 100 crores ஒரு அந்த பட்ஜெட்டிங், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, தே brought it out together. ஸோ அதுதான் இந்த ஜேர்னி மிஸ்டர் எக்ஸ். சூப்பர் தான். சம் ஆக்டர்ஸ் மேக் ஆக்டிங் லுக் ஈஸி ஆன் ஸ்கிரீன். அந்த மாதிரியான ஒரு நடிகர் தான் இவர். இப்போ ஜாலியாக இருக்காரு, ஆக்ஷன் சொன்ன உடனே வேற ஒன்றா மாறுறாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் ஒன்று இருக்கணும் இல்லைனா? நீங்க அதர் தான் ஜென்ரலா நீங்க ஜிம்முக்கு போய் ரெடி ஆகிறதுனால உள்ள என்ன நடக்குதுன்றது நாங்கள் இது வரைக்கும் பெருசா பேசிக்கிட்ட வாய்ப்பு இல்லை. டெம்பரமெண்ட் லெவல்ல, தாட் லெவல்ல இந்த டயலாக் நான் இப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி வாட் வென்ட் இன்டு தி மேக்கிங் ஆஃப் திஸ் கேரக்டர் அதர் தான் அந்த லுக் பார்ட்? மேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லுக்கு தான். அந்த லுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% ஒர்க் டன். அதுக்கு நம்ம பரத் இருக்கிறாரு. ஸோ ஐ டோல்ட் ஹிம், அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ டோல் பரத், ஒரு ஏதோ ஹாலிவுட் ஃபோட்டோ காமிச்சிட்டு, மச்சான் என் உடம்பு இப்படி தான் இருக்கணும், அதுக்கு நீ வேலை பாருங்க. ஐ டோல்ட் ஹிம், தட்ஸ் ஆல் ஐ டோல்ட் ஹிம். தென் ஹீ கேவ் த ஒர்க் அவுட், அந்த டயட் எல்லாமே கொடுத்தோன்னா தட் கேம் இன் டு பிளேஸ். அது ஒரு 4-5 months பண்ணோன்னா யூ கெட் அ கான்ஃபிடன்ஸ்.
நம்ம அந்த லுக்கில் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடண்டாக இருக்கும்போது தென் யூ கோ இன் டு டூ த சீன்ஸ் தென் இட்ஸ் ஈஸியர். அப்போ நம்ம அந்த லுக்கில் இல்லை, நம்ம அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இல்லை, நம்ம அந்த அவர் நினைக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இல்லைன்னா தென் அவருக்கும் கஷ்டம், எனக்கும் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ ஐ வாண்ட் மேக் ஷூர் தட் அவர் என்ன நினைக்கிறது, அவர் என்ன நினைக்கிறது அது கண்டிப்பாக நான் கொடுத்துன்றது ஐ வாஸ் வெரி கிளியர். கடைசியாக ஒரே ஒரு டவுட் தான், அவர் சட்டை எப்படியாச்சும் அடுக்காகுமா? இல்லை மச்சான், அவர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக 10 செட்டு ட்ரெஸ்ஸு, 10 செட்டு ஷூ, 5 வாட்ச், 6 டாப், கண்ணாடி பூசிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி நான் போட்டு பார்த்தது இல்லை. முன்னாடி மிரர் இருக்கா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரொமோஷனுக்குன்னே தனியாக ரெடியாக இருக்கிறார். அழகுடா. சூப்பர் டார்லிங், தேங்க்யூ சோ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு 10 வருஷமா இந்த தொழில இருக்கேன். நான் பார்த்தது ஒண்ணு, ஹிட்டோ ஃபிளாப்போ நம்மால் ஒரே மாதிரி தான் இருப்பாப்ல. அது வந்து ஒரு ரேர் பீஸ், ஒரு சொன்ன மாதிரி அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஆனா ஒருத்தரோட உழைப்புக்கேற்ற சக்சஸ் கிடைக்கணும்னா அது இவருக்கு தான் அதிகபட்சமா கிடைக்கணும். ஏன்னா இவரோட உழைப்பு வந்து அவ்வளவு பியூர். எஸ் பியூரோ ஜான் அவர்கள் சொல்லுங்க. ஐயா, நம்ம இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பெனிஃபிட்டே. இப்ப தளபதியோட படத்தை வந்து லீக் பண்ணிருக்காங்க. அது வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன் ஷாக். அதை பத்தின ஒரு ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் இட் டேக்ஸ் டு மேக் a film. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ஒரு ப்ரூட்டலான குரூவலான ஒரு விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது பண்றவங்களுக்கு என்ன அதுல ஒரு பெனிஃபிட்டோ இல்லை என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் சாட்டிஸ்டிக் ஃபீலிங். நம்ம அது பண்ணிட்டோன்றத மானிட்டரி எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அது எப்படி தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் எனி ஃபார்ம். விஜய் சார் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எனி ஸ்மால் ஃபிலிம் ஆல்சோ எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அ பிகர் ஃபிலிம், ஸோ மெனி க்ரோர்ஸ், கிட்டத்தட்ட 500-600 crores வேல்யூவான ஒரு ஃபிலிம். ஸோ அது இந்த டைம்ல அப்படி பண்றது வந்து ஐ டோன்ட் நோ, கண்டிப்பா அன்அக்செப்டபிள். சூப்பர் சூப்பர். நான் ப்ரீவியஸ் டைம் ஓடிடி தானே எஃப்ஐஆர்? இல்ல ஓடிடி தியேட்டர் தான். ஓ, நான் அப்ப வேற இல்ல தியேட்டர் ரிலீஸ் தான். தியேட்டர் ரிலீஸ் தான். சரி, நான் கூட ஒரு ஸ்பெஷல் பில்டப் நான் ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு அப்படிலாம் கத்தலாம் நினைச்சேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அது வெற்றி திரைப்படம்ன்றதுனால ஞாபகம் இல்ல. சூப்பர், தேங்க்யூ சோ வெரி மச் ஃபார் யுவர் டைம். இந்த பிளாக் கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம். புக் மை ஷோ லிங்க் அனுப்பு, உடனே ஆளுக்கு 10 டிக்கெட் புக் பண்ணிருங்க. பட் அந்த பிளாக் கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்கீங்க பிள்ளைங்களா? எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம ஆக்டர்ஸோட போட்டோ எடுத்துக்க போறோம். வாங்க, ப்ளீஸ் கம். கேன் வி ஹேவ் தி லீட் காஸ்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ்? கார்டு வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் அலௌடு. பொண்ணு விட்டு சித்தப்பா பேத்தி பெரியமாலாம் கிடையாது. ப்ளீஸ் வாங்க. மனு ப்ரோ படத்தோட இயக்குனர் பிளாக் கார்டுக்கு மேட்சிங்கா பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால உங்களையும் மேடை கிடைக்கிறோம். ஆமா, இயக்குனர் அப்படிதான் வைக்கப்படுவார். ப்ளீஸ் கம். சோ பிளாக் கார்டை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க போட்டோ ஆப். அருள் சார் வாங்க, பிரவீன் ப்ரோ வாங்க. ஐயா, இப்ப நீங்க எப்படி தெரியணும்னு நிக்கிறீங்களா இல்ல தெரியக்கூடாதுன்னு நிக்கிறீங்களா பிரதர்? இல்ல அந்த பக்கம் தான் நிப்பீங்களா? அந்த மாதிரியா? சரி, ஓகே. ஆமா, போட்டோ நம்பர் 1. இன்ட்ரெஸ்டிங். அனகா மேம், ஆனா உங்களை பார்த்தாலே எனக்கு ஜெர்க் ஆகுது. நீங்க என்ன மூட்ல இருக்கீங்களோ என்னால கணிக்க முடியல. டப்புனு ஏதாவது தூக்கி போட்டு அடிச்சிருவீங்களோன்னு இருக்கு எனக்கு. ஓகே, ப்ளீஸ். ஏய், என் பொண்ணை தொடாது, தள்ளி உட்காரு. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து பார்ட்டிசிபென்ட் 2 onto the stage please. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. நம்ம மால் ஆக்டிவிட்டில இவ்வளவு நேரமா நம்ம உங்களை பார்க்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். பட் உங்களோட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த நல்ல உள்ளம் சித்து ரைட்ஸ்க்கு நன்றிகள். ப்ளீஸ் கம். தேங்க்யூ ப்ரோ, நன்றி. காத்து வாங்க மாலுக்கு வந்த தம்பி மிஸ்டர் எக்ஸ் டீம் போட்டோவோட போறான். எல்லாரும் போட்டோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா போட்டோகிராஃபர் செத்தாண்டா. நெக்ஸ்ட் என்னமா பண்ற? வாங்க, நன்றி. காந்திமதி அக்கா வாங்க. இல்ல, நல்ல பேருன்றதுனால சொன்னேன். ப்ளீஸ் கம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அமையான அமைதியை நான் பார்த்ததே கிடையாதுல. வேற போக்கஸ்ல இருக்க. மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு ராஜா? நகர்றான்றியா? அங்க இருந்து உனக்கு ஏதாவது தெரியுமா? சரி, நல்லா பாரு. ஓகே, தேங்க்யூ, நன்றி. அடுத்து வாங்க.
கௌதம் சாரா? ரெடியா? நெக்ஸ்ட். நீ என்னடா ஒரு மாதிரி ஓரமா நின்று எடுக்கிற, நடுவில் இருந்து எடுக்கலையா? சரி, ஓகே. அடுத்தபடியாக இந்த டயத்துல எல்லாம் படத்தோட மியூசிக்க ஒரு 2 பார் வால்யூம்ல வைக்கலாம், தப்பு கிடையாது, ஃபைன் தர மாட்டாங்க. ஓ, அவங்க எடுக்கிறாங்களா? டேய், நான் தானடா பேசிக்கிட்டு இருக்கேன், வேணாமா? ஓ, நீ போட முடியாது, புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட். இந்த புதுமண தம்பதியர்களுக்கு உங்களோட உற்சாகத்தை கொடுங்க தோழர்களே. தேங்க்யூ. எந்த ஈவென்ட்லயாச்சும் இப்படி நடந்திருக்கா பாருங்க, இவ்வளவு பேருக்கு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் யூ ஆல். நன்றி மா. 150 ஜிபே மறந்துடாத, நான் தான் உன்னை கார்டு எடுக்க சொன்னேன். எல்லாருக்கும் புது கவர் போட்டோ போலீங்க ஃபேஸ்புக்ல. தேங்க்யூமா, தேங்க்யூ. நெக்ஸ்ட். எவ்வளவு கார்டரா போட்டோ சித்து? ஓகேடா, ஓகே. வாடா வாடா வாடா, உனக்கு இல்லாததா? தேங்க்யூ. ஃபுல் ஃபேமிலி. பரத் ப்ரோ ஒரு மாதிரி அமைப்பா இருக்காப்ல. யார் யார்? மிஸ்டர் ஜெய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் ஜெய் கணம் படத்துல குட்டி பையனா நடிச்சாரு, இப்ப என்னங்க பாஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி இருக்காப்ல. வாட் இஸ் திஸ்? இது ஒரு 480p கௌதம் கார்த்திக் மாதிரி இருக்கு. மலிவு விலை ஆரியா, சூப்பர். எடுத்துட்டீங்களா? நன்றி பிரதர், நீங்க ஸ்டேஜ்ல இருக்கலாம். அடுத்து வாங்க. இவரை பார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, மறைய கூட்டு வராரு. வாங்க வாங்க வாங்க. அட என்னடா நீ அங்க பாருங்க. எனக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ் ரூம் போட்டோ எடுப்பாங்களே, அந்த டீச்சர் மாதிரியே இருக்கு. எவரிபடி கேமரா பாருங்க. நெக்ஸ்ட். அவ்வளவுதானா? லாஸ்ட் இன்னும் 2 பேர். ஓகே. போட்டோ எடுத்துக்கிட்ட 10 பேர் ஆளுக்கு 10 டிக்கெட் போட்டு மிஸ்டர் எக்ஸ் படம் பார்க்கணும். ஓகே, காந்திமதி அக்கா ஃபர்ஸ்ட் உன தியேட்டர்ல பார்க்கலனா வேற மாதிரி ஆயிரும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட். 3ஆம் கிளாஸ்லயே அந்த பிள்ளைக்கு பிக் பாஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா பேசிக்கிட்டு இருக்கா. ரிலாக்ஸாலஜி. ஓகே, டன். 10 போட்டோல 7 போட்டோல எங்க டைரக்டர் சிரிச்சாரடா. சரி, வாழ்த்துக்கள். நன்றி गाइस. For one last time, give it up for Mr. X. உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு Maverick Movie Makers மற்றும் Prince Pictures தயாரிப்பில் மனோ ஆனந்த் இயக்கத்தில் ஆர்யா, கௌதம் ராம், கார்த்திக் மற்றும் சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் நடித்த தமிழ் திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ் ஏப்ரல் 17ஆம் தேதி. 17 கரெக்டா சொன்னேன். ஏப்ரல் 17 தியேட்டர்ல வருது. டைரக்டர் சொன்னதை திரும்ப சொன்னேன். படத்தை பிடிச்சிருந்தா பாருங்க, தங்களை பிடிக்கலனாலும் பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. Thank you guys. Thanks to the producers. Thanks to Piero John. Thanks to Nexus Vijay Amal.